யாரையாவது அரசியல் அறிவு உள்ளவங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க யாராவது உங்க கூட இருக்காங்களா? புஷி ஆனந்த் இருக்காருன்னு சொல்லுவீங்க. ஆனா புஷி ஆனந்த் என்ன பண்ணார்? பிரச்சனை வந்தோடனே ஓடி போயிட்டாரு. ஹைவேஸ்ல போய் நடு ரோட்ல நிக்கிறாரு. ஆதவ அர்ஜுனான்றீங்க. ஆதவ அர்ஜுனா யாரு? என்ன அனுபவம் இருக்கு? என்ன கட்சி இது வரைக்கும் வழி நடத்தினாரு? எந்த கட்சிக்கு ஆலோசனை கொடுத்திருக்காரு? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? இப்ப அனுபவம் இருக்கிற ஆதவ அர்ஜுனாவா இருந்தா அவராவது நின்று வழி நடத்தி இருக்கணும். அவராவது நின்று ஒன்றும் தளபதி நீங்க கவலைப்படாதீங்க நான் நிக்கிறேன் அப்படின்னு கூடவே நின்னா எல்லாம் எடுத்து கொடுத்தாருல, மைக்கை பிடிச்சி கொடுக்குறது, தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறதெல்லாம் பண்ணீங்க. பிரச்சனை வந்தோன்னு ஓடிட்டீங்க. ஏன் ஓடினீங்க? நீங்கள் நில் தளபதி, நீங்கள் நிற்கிறேன். புஷியானந்த் என்ன சார் எதுக்கு கவலைப்படாதீங்க தளபதி, நாங்களாம் நிற்கிறோம், தொண்டர்கள்லாம் நாங்கள் நிற்கிறோம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பார்த்துடலாம், நடக்கட்டும், நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு தலைமை. அது இல்லையே. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் எங்கே போனார்? மதியழகன் எதுக்கு போய் ஒளிஞ்சார்? யாருமே இன்னைக்கு இல்லையே. என்ன நீங்கள் யாரை வச்சுருக்கீங்க? நீங்கள் வச்சிருக்கிற ஆள் கரெக்டான ஆளுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அம்மையாருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு சட்டசபையில். அன்றைக்கி அம்மையார் வந்து மீட்டெடுக்கப்பட்டாங்க. எதனால் மீட்டெடுக்கப்பட்டாங்க? கூட இருந்தவங்க மீட்டாங்க. திருநாவுக்கரசு மாதிரியான முக்கியமான தலைவர்கள் கூட இருந்ததுனால அன்னைக்கு நடந்தது ஒரு அசம்பாவிதம். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அன்னைக்கு தலைவர்கள் கூட இருந்ததுனால, ஏடிஎம்கேல முக்கியமான ஆட்கள் இருந்ததுனால அவங்க அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க.